வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் மருத்துவர் திரு ஹஃபிசுல்லா அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேகா அரசு பொறுப்பேற்றவுடன் முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் இருந்து வந்த செய்தி திமுக பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் அப்படின்னு. நான் கடந்த 2-3 தினங்களாக ஆட்சி கவிப்பில் திமுக ஈடுபடுகிறது அப்படின்ற செய்தி வெளிவர தொடங்கியிருக்கு. 3 பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் திரு அசோக், இவங்க மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு, உண்மையில் இந்த விவகாரத்தில் திமுகவுக்கும் ஆட்சி கவிழ்ப்பு விவகாரத்திற்கும் தொடர்பு இருக்கிறதா? திமுக தரப்பு இதை எப்படி கையாளுகிறது? இது பிரச்சனையாக இருக்கும்போதே, ஆட்சி அமைப்பதா வேணாமான்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போதே தாவேக்காவுக்கு பெரும்பான்மை இல்லாமல் ஒரு ஆளுநர் உடைய இல்லத்துக்கும் பனையூருக்கும் ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்டாண்டை திமுக தெளிவாக எடுத்துச்சு. நாங்கள் பொறுப்பான எதிர்கட்சியாக இருக்க போகிறோம். அதனால் ஆட்சிக்கு வருவதற்கான எந்த எண்ணமோ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்ததில்லை. தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கிட்டோம். அப்படி குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்கணும்னு திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்திருந்தால் 2017 விட சிறப்பான சிச்சுவேஷன் இருந்திருக்க முடியாது. அப்போ கட்சியை உடைக்கிறது ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில். இப்போ அதுவே வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் ஜனநாயக ரீதியாக தேர்தலை சந்திச்சுட்டு மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வரோம். இல்லைனா மக்கள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய எதிர்கட்சின்ற அந்த மேண்டேட்டை எடுத்துக்கிட்டு மதித்து எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்றது தலைவர் அன்றைக்கே சொல்லிட்டார். இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன ஜோடிக்கப்பட்டு அங்கங்கே ஒரு சின்ன சின்ன ஆட்கள், சம்பந்தமே இல்லாதவர்கள், அவர்களாகவே ஏதாவது பண்ணியிருந்தா அதை எடுத்துட்டு கொண்டு திமுகவோட லிங்க் பண்ணக்கூடிய வேலையை டிவிகே கவர்மெண்ட் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்குது. அதில் திமுகவுக்கு துளியும் சம்பந்தம் கிடையாது. கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் காவல்துறை தகவலை சொல்கிறாங்க. கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆட்சி கவிழ்ப்பு விவகாரத்திற்காக 180 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் இதில் புழங்கியிருக்கு. அவ்வளவு பணத்தை வச்சு இதை திட்டமிட்டிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. இது எல்லாமே சார்ஜஸ், அக்யூசேஷன், குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகவில்லை. ஆனால் அதே காமராஜர்னு ஒருத்தர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் கடிதம் போடும்போது அதை வீடியோ எடுக்கிறாங்க. அவர் என்னை மிரட்டி வீடியோ அந்த கையெழுத்து போடப்பட்டுச்சென்றார். அந்த கட்சியுடைய தலைவர் இந்த எம்எல்ஏ கடத்தப்பட்டார்ன்ற ஒரு புகார் கொடுக்குறாரு. மூஞ்ச மறைச்சிக்கிட்டு அந்த நபர் முதல்வருடைய வீட்டுக்கு போன வீடியோகள்லாம் இருப்பதாக மக்கள் சொல்கிறாங்க. இப்போது இது ஒரு பிரைமா ஃபேசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். காமராஜர் உடைய இந்த எம்எல்ஏ விவகாரத்தில் இது பிரைமா ஃபேசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது அதிமுகலேருந்து கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கு. இது பிரைமா ஃபேசி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாமே புகாராகவே போயிருக்கிறது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகார் கொடுத்துருக்காரு. இப்போ இவ்வளோ தூரங்கள் இது நடந்திருக்கக்கூடிய விவகாரங்களை இவங்க பேசவே மாட்டேன்றாங்க. இது குதிரை பேரமா இல்லையா? அடுத்தது வைகோ சொல்றார், ஆமாம் நான் விஜயை சந்திச்சப்போ விஜய் சொன்னார் ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, தேர்தல் நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு. அப்போது இது எல்லாமே கட்சி தாவல் சட்டமோ குதிரை பேரத்துக்கு ஃபிட் கேஸ், ஒரு லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இத்தனை ஃபிட் கேசஸ் இருக்கும்போது இதை பற்றி ஸ்பீக்கரும் பேச மாட்டார், யாருமே பேச மாட்டாங்க. காவல்துறை இதெல்லாம் பார்க்காம இருக்கும். வழக்கு சொல்றேன், வழக்கு விமர்சிக்கிறாங்க. வழக்கு அந்த விவகாரங்கள் பொருத்தமற்றதுங்கிறதுனால தான் எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்தில் பேசுறாங்க, விவாதிக்கிறாங்க. இதுதான் அது. இதை பத்தி தாவேக்கா ஒரு அரசாக இல்ல காவல்துறை நடுநிலையாக செயல்பட்டிருந்தால் இந்த விவகாரங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல, ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும்ல. அதெல்லாம் போடாம யாரோ கட்சிக்கு சம்பந்தமே இல்லாம, இது நான் சொல்றது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. அந்த கட்சியுடைய தலைவர் புகார் கொடுத்துருக்காரு. அமைச்சராகினீங்கன்னா நான் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு எம்எல்ஏவா, காமராஜர் ஒரு எம்எல்ஏவா இருக்க போய் தானே இப்படி தனிச்சே அவரால் முடிவெடுக்க முடிஞ்சது. இதே ஒரு 2-3 எம்எல்ஏ இருந்து ஒரு எம்எல்ஏ மட்டும் இது போயிருந்தா இதோடைய லீகல் பாயிண்ட் என்னவா இருந்திருக்கும்? ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இருந்தபோது அதை பற்றி பேசுவதில்லை. எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி இட்ஸ் அ டேக் டைவர்ஷன். கேள்வி உங்களை நோக்கி குதிரை பேரம் நடக்குது, 6 பேர் ராஜினாமா செஞ்சுருக்காங்க,
அப்படின்னு சொல்லப்படும் போது நீங்க அதுக்கு ஒரு மாற்று நரேட்டிவா யார் யாரோ கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் ஏதோ பேசுனதை எந்த ஆதாரமும் இல்லாமல் அதை திமுகவோட லிங்க் பண்றீங்க. ஜோடிக்கப்பட்ட புகார்ன்றீங்களா? நிச்சயமாக நீங்க ஒண்ணு பார்க்கணும். இன்னைக்கு இவர் வழக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே எப்படி சார் நீங்க செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி வீட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் நீங்க விசாரணைக்கு போறீங்க? வழக்கு கொடுத்தாதானே வழக்கமா நடக்கும். வழக்குக்கு முன்னாடியே ஒரு 4 நாள் முன்னாடிலாம் நீங்க போயிட்டு ரெய்டு அடிச்சுட்டு வரீங்க. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, கரூர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்யறார். கரூர் திரும்ப ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல செந்தில் பாலாஜின்றவர் இடைத்தேர்தலின் போது இருக்கக்கூடாது கரூர்ல. அதுக்கு நீங்க கேஸை போட்டு உள்ள தள்ள பாக்குறீங்க. இது வேற எதுவுமே கிடையாது. இவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டைன்றது இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில கரூர்ல இடைத்தேர்தல் வருகிறது. அதனால தானே ஆதவர்ஜுன் சொல்றாரு நாங்க ஆட்சி கவிழ்ப்புங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கரூர்ல திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஜெயிக்கணுங்கிறது ரொம்ப சின்ன விஷயம். இதுக்கும் எப்படி ஒத்து போகுதுன்னா, நீங்க ஏதாவது ஒரு சார்ஜ் போட்டாகணும்ல. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு புது சார்ஜ் செந்தில் பாலாஜி அண்ணன் மேல நீங்க போடணும். அதுக்கான இந்த சார்ஜை எடுத்துட்டு வரீங்க. இப்பதான் நீங்க கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. அடுத்த 6 மாசத்துல எப்படியாவது ஆட்சி கவிழ்க்க முடியுமா? கவர்னர் கிட்ட போய் சொன்னா சட்டத்துல அனுமதி இல்லை போயான்னு சொல்ல மாட்டாரு. இந்த அடிப்படை கூட தெரியாம, அதாவது சார்ஜஸ் ஒன்னா இருக்கு, போலீஸுடைய கம்ப்ளைண்ட்ல வேற இருக்கு. ஆட்சி கவிழ்ப்பா இல்ல சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம்? ஏன் ஒண்ணு கரெக்டா சொல்லணும். இவர்களுடைய அரசியல் புகாரும் காவல்துறையுடைய எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டும் வேற வேறையா இருக்கே. அப்போ அவசரத்துல ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க விரைவில் தேர்தல் வரும்னு வேற திமுக தலைவர் அடிக்கடி விரைவில் தேர்தல் வரும்ன்றது இட்ஸ் an அசஸ்மெண்ட். இது அசஸ்மெண்ட். ஏன் அப்படின்னா, நீங்க இப்போ பெரும்பான்மையான ஆட்சி கிடையாது. இன்னையுடைய தேதியில 107 சபாநாயகர் சேர்த்து 107. அப்போ எப்படியும் அவங்க 11 பேர் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி. அந்த 11 பேர்ல ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி ஐடியாலஜிக்கலி தவறான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு தருவாங்களா தரமாட்டாங்களான்றது கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு ஸ்டாண்டா இருக்கு. இன்னைக்கு தனியார்மயம் ஆக்கள் இருக்குல்ல, அதை எதிர்த்து இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க கம்யூனிஸ்டுகள். ஆனா இந்த அரசாங்கம் பஸ்ஸை தனியார்மயமாக்குறது, இதெல்லாம் கண்டன குரல்கள் கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்தே வந்துட்டு இருக்கு. இன்னொன்று, மக்கள் விரக்தியில இருக்காங்க. மக்கள் ரொம்ப விரக்தியில இருக்காங்க. இங்க மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இந்த 50 நாட்கள்ல எத்தனை ஆணவ கொலை நடந்திருக்கு? இங்க தானே சொல்றாங்க. கூட்டணி கட்சிகள் இருக்காங்கல்ல, ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகள் தாவேக அரசு கவிழாது 5 ஆண்டுகளை முழுமையாக நிறைவு செய்யும். அவங்க அதை சப்போர்ட் பண்ணும் பட்சத்திலேயே கண்டனங்களும் வச்சுட்டு தானே இருக்காங்க. இது நடக்கக்கூடாது. நான் ஒரே ஒரு விஷயத்த இது மட்டும் பதில் சொல்ல மறுக்கிறாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள். இவங்க என்னன்னு சொல்லி போனாங்க, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதுக்காக நாங்கள் போனோம். சரி, போனீங்க, ஆட்சி அமைச்சிட்டீங்க. இன்னைக்கு அடுத்த ஒரு பேட்டியில சண்முகமே என்ன சொல்றாரு, நாங்க இருக்க போய் 4 இந்த ராஜினாமாகள் நின்னுச்சுன்னு சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு நீங்க இருக்கும்போது தானே அந்த 4 6ஆக மாறி இருக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க, 4 அதையும் கண்டிச்சிருக்காரு அவரு. இல்ல, கண்டிச்சுக்கிட்டே நீங்க ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை எல்லா தப்பையும் பண்ண விடுவீங்களா? ஒரு பிரஷர் வரும்ல. 1 மாதம் தானே, 1 மாதம் ஆச்சுன்னா அப்ப ஜனநாயகத்துடைய தூண்களை சிதைக்கிறதுல கம்யூனிஸ்ட் உடன்படுதா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க இப்போ விஜய் இருக்கக்கூடிய இடத்துல நயினார் நாகேந்திரன் இருந்து அந்த 106 எம்எல்ஏக்கள் தாவேக்காவாக இல்லாமல் தாமரை சின்னத்தில் ஜெயித்த பாஜகவுடைய ஆட்களாக இருந்து இதே மாதிரி அதிமுகலேருந்து ஆள் பிடிக்கக்கூடிய வேலைகளை செஞ்சா இதே நியாயத்தை கம்யூனிஸ்டுகள் சொல்லுவாங்களா? இப்ப நீங்க ஆள் பிடிக்கிற வேலைன்னு விமர்சிக்கிறீங்க. திருமாவளவன் அது அதிமுகவுடைய உட்கட்சி. அதுதான் நான் சொல்றேன். இதுக்குள்ளேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. இல்ல, இது என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்? நான் இதுக்கு தான் கேட்கிறேன். பாஜக இந்த இடத்தில் ஆட்சியில் உட்கார்ந்து அதிமுகவை இதை செய்திருந்தால் இதே பதிலை அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இதே பதிலை ஐயா சண்முகம் அவர்களும் சொல்லியிருப்பாங்களா அப்படின்றத நீங்க கேளுங்க. அப்ப இதுதான் பாராமீட்டரா? ஒரு வாட்டியும் பாஜக காங்கிரஸ் உடைச்சி அவர்களுடைய எம்எல்ஏக்களை கட்சியில சேர்க்கும் போது என்ன ஸ்டாண்ட் சொன்னாங்க? ஜனநாயகத்துக்கு புறம்பானது, இப்படிலாம் செய்யக்கூடாது, மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது, இதுதானே சொன்னாங்க. 108 பேர் வந்திருக்காங்க, மக்கள் மேண்டேட்டுக்கு எதிராக எப்படி ஒரு ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இந்த 6 எம்எல்ஏ விவகாரத்தில் மக்கள் மேண்டேட்டுக்கு எதிராக இவங்க தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. ராஜினாமா பண்ணிட்டு வர்றது வேற விஷயம், நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த கட்சியில போய் சேர்றாங்க. அப்போ இது ஆட்சி அதிகாரத்துடைய
அதிகார பலத்தை வந்து தவறா பயன்படுத்துறது இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஜனநாயகம் சிதைஞ்சு போனா பரவாயில்லையா கம்யூனிஸ்டுகளுக்கு? இதுதானே சார் பெரிய விஷயம். நீங்க ஆளுநர் ஆட்சி தடுக்கிறதுக்காக இன்னொன்னு ஜனநாயகமற்ற செயல் ஆதரிப்பதா? நீங்க வேற பாலிசி விஷயங்கள் விட்டுருங்க. 6 மாசத்துக்கு போறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில இருந்து போறாங்கங்கறத எப்படி இந்த எக்ஸ்பிளனேஷன் தானே சார் பாஜக ஒரு வாட்டியும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை அவங்க கட்சியில சேர்க்கறதுக்கு, பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு இந்த டோனை தானே யூஸ் பண்ணாங்க. அப்ப மட்டும் நாங்கெல்லாம் எதிர்க்கல, நம்ம ஒன்னா சேர்ந்து எதிர்க்கல, நம்ம இதை ஏத்துக்கிட்டோமா? இந்த வாதத்தை வேற என்ன வாதத்தை வைக்க முடியும்? தாவேக்கால வேற என்ன வாதத்தை வைக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமியோடைய அணுகுமுறை பிடிக்கல, அதனால கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வரோம் சொல்வதை தவிர வேற என்ன விளக்கத்தை தாவேக்கா வைக்க முடியும்? வேற என்ன விளக்கத்தை பாஜக வச்சுச்சு? ராகுல் மேல நம்பிக்கை இல்லை, ராகுலுடைய தலைமை மேல நம்பிக்கை இல்லை, அவரை நம்பி இனி பயணிப்பது பிரயோஜனம் இருக்காதுன்றதுக்காக தான் மத்திய பிரதேசில் ராஜினாமா பண்ணிட்டு வந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் சொன்னாங்க, கர்நாடகாவில் ராஜினாமா பண்ணிட்டு வந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் பாஜகவில் சேரும்போது சொன்னாங்க. அதே தான் இன்னைக்கு அதிமுக காரங்க சொல்றாங்க. ஆனா இது அடிப்படை ஒரு விஷயம், அவ்வளவுதான். இது ஜனநாயகத்துக்கு புறம்பானது. குதிரை பேரம் ஆள் பிடிச்சு மற்ற கட்சியிலேருந்து உடைச்சு, அதுவும் 50 நாள்ல 54வது நாள்ல இல்ல என்ன பெர்செப்ஷன்னா தவேக்கா ஆட்சிக்கு வந்ததை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியலையோ? இல்லைங்க, அது 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 அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்குது அப்படின்ற சந்தேகம் வருது. நாங்க எதிர்கட்சியா இருப்பதற்கு தயாராக இருக்கணும். இன்னைக்கு நாங்க அது தயாரா தான் இருக்கோம். இதுல என்ன ஒரு வியப்பு அப்படின்னா, எங்க கூட நின்று தேர்தலில் தோற்று போனவர்கள் எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறது தான். அந்த பக்கம் போயிட்டு திமுக தோத்ததுனால காங்கிரஸ்ல மாணிக் தாக்கூர் சொன்னா தோல்வியை ஏத்துக்க முடியும். தோல்வி ஏற்றுக்க முடியல, நம்மலாம் ஒன்றா நின்று தானே தோத்தோம். 2021 ஜெயிக்கும் போது மட்டும் அது நமது வெற்றி. இன்னைக்கு தோல்வி மட்டும் எப்படி அது திமுகவுடைய தோல்வியாக மாறுது? ஜெயிக்கும் போது இந்த கூட்டணியுடைய வெற்றியாக நீங்கள் கொண்டாடுறீங்க, ஆனால் தோக்கும்போது மட்டும் திமுக தோற்று போனது ஏற்றுக்க முடியல அப்படின்னா நாங்கள் தோற்றதை ஏற்றுக்கொண்டோம். இன்னைக்கு கூட்டணியை விட்டு வெளியே போய் நீங்கள் அடுக்கடுக்காக புகார். உங்களுடைய தொலைக்காட்சிக்கு பேராசிரியர் காதர் மொய்தீனுடைய பேட்டியை நான் பார்த்தேன். 6வது 7ஆம் தேதி இதை பேசினாங்க, 8ஆம் தேதி அதே பேசினாங்க. 8ஆம் தேதி IUML உடைய ட்விட்டர் பேஜில் இருக்கு, நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் சொன்ன டேட்ல அப்படி ஒரு விவாதம் நடந்து, அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்து, அதற்கு பிறகு இப்படி பேசியிருப்பாங்களா? 8ஆம் தேதி ட்விட்டர் உங்களுடைய பேஜில் வந்திருக்கிறது திமுக கூட்டணியில் தொடர்கிறோம்னு. அப்ப நீங்க இன்னைக்கு வெளியே போயிட்டு காரணங்களை பேச ஆரம்பிக்கிறீங்க. எதையுமே சொல்ல முடியாம மனசுக்குள்ள வச்சுட்டு வெளியில போன பிறகு சொல்றாங்களோ? இல்ல அதுதான் சொல்றேன். அப்படி ஒரு அரசியல் இயக்கம் இயங்க முடியுமா? கூட இருக்கிறப்ப சொல்ல முடியாம அதுல ஏன் செகண்ட் பார்ட்டை யாருமே பேச மாட்டேன்றீங்க? இது ஒரு பேஸ்டாக இவ்வளோ முரண். இப்போ பேபி ஒரு நாள் வந்து அப்படி பேசப்பட்டுச்சுன்றாரு, இல்ல அது வதந்தின்றாரு. திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு? இதேதான் பிடியுடைய நிகழ்ச்சியில தானே 4 பேரும் உட்காந்து பேசினாங்க. அந்த நிகழ்ச்சியில அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு? நேரடியாக முதல்வர் அவர்கள் இந்த விவகாரத்தை பேசுறது இல்லை அப்படின்னு சொல்றப்போ, அதே மேடையில தான் அண்ணன் சண்முகம் அவர்களும் இருந்தார். அன்னைக்கு அதை மறுத்து பேசியிருக்கலாம்ல. இல்ல திருமாவளவன் அவர்கள் பேசுவது போய் அன்னைக்கே முதலமைச்சர் எங்ககிட்ட பேசினாரு சொல்லியிருந்திருக்கலாம்ல, சொல்லலையே. இன்னைக்கு அதெல்லாம் பேசுறாங்கன்றப்போ நீங்க ஒரு காலத்துக்கு ஒரு பாம்பை போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு வாட்டி ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? சரி, என்ன நோக்கம் நினைக்கிறீங்க? திமுகவை வந்து இந்த மாதிரி டிஃபேம் பண்ணணும்னு அவங்களுக்கு எண்ணம் கிடையாது. ஆனா இன்னைக்கு கூட்டணியில இருந்து விட்டு போனதுக்கு அவர்களுக்கு ஒரு நியாயம் தேவைப்படுகிறது. அந்த நியாயம் இல்லாதப்ப இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, நாங்க ஆட்சிக்கு இப்போ அவங்களுக்கு வந்து வேற ஆளுநர் இதை தடுக்கிறதுக்காக எங்களுக்கு வேற இல்லாமல் சப்போர்ட் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் புது கூட்டணி அமைக்கிறீங்க. இப்போ மக்கள் இந்த கேள்வியை கேட்பாங்கல்ல, என்னங்க சொல்லிட்டு போனீங்க? நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், திமுக சொல்லி போனீங்கன்றதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா ஓகே, அது டிஸ்கஷனில் நீங்கள் உங்கள் முடிவை எடுத்துக்கோங்க. நாங்கள் சொன்னோம், நீங்கள் உங்கள் முடிவை எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் அந்த முடிவை எடுத்துட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் சொல்லிட்டு போனது தான். நாங்கள் அப்படி சொல்ல சொன்னோமா? நீங்கள் தானே சொல்லிட்டு போனீங்க, இந்த சூழலுக்காக நாங்கள் வந்து அங்கே போகிறோம், ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம்னு சொல்லிட்டு போயிட்டு இன்றைக்கி நீங்கள் கூட்டணி மாறி இருக்கீங்க அப்படின்றப்ப மக்கள் இதை கேட்பாங்கல்ல, அன்றைக்கி நீங்கள் எப்படி பேசுனீங்களே இன்றைக்கி மாற்றி பேசுகிறீங்களே அப்படின்றதுக்கு அவங்களுக்கு ஒரு வலுவான ஒரு நியாயம் தேவைப்படுகிறது. அந்த நியாயத்தை இந்த மாதிரி விஷயத்தில் கட்டமைக்கிறது தான் நியாயமாக இல்லைன்றது எங்களுடைய பார்வை. அடுத்தது தேர்தல் வர்ற வரைக்கும், உள்ளாட்சி தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ இடைத்தேர்தலோ, அடுத்த தேர்தல் வருகிற வரைக்கும் அங்கே மக்களுடைய மதிப்பீடு என்னவா இருக்கு தாவேக்கா அரசு மீது அப்படின்ற அந்த பொறுத்திருக்கக்கூடிய காலத்தை திமுக விரும்பலையா? நாங்கள் பொறுத்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கிறோம். எந்த குறுக்கு வழியிலையும் நாங்கள் இந்த ஆட்சிக்கு இடையூறு செய்ய போகிறது கிடையாது. ஆனால் மக்கள் நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு கரண்ட் கட் பிரச்சனையே இல்லையா?
கரண்ட் கட் பிரச்சனை இருக்குது, மக்கள் இதை பேசுறாங்க. அதுக்கு திமுக தான் காரணம்னு தாவேக அரசு அதை சொல்லிட்டு போகலாம் சார். மோடி சொல்றாருல நேரு தான் காரணம்னு. இன்னைக்கு காஷ்மீர்ல இன்னைக்கு குண்டு வெடிச்சாலும் அதுக்கு காரணம் நேரு தான். இன்னைக்கு பொருளாதார மந்த நிலை வந்தாலும் அதுக்கு காரணம் நேரு தான். அப்போ காரணங்களை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார். நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்போ எங்கள் மீது பழி வாங்கப்படுகிறது, பழி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ஆட்சி வந்த பிறகும் அதே மாதிரி நீங்க எவ்வளவு நாளைக்கு சொல்ல போறீங்க? நேற்று ஆதவர்ஜுனா சொல்றாரு, கரூர் சம்பவத்துல காவல்துறையை வச்சு கொலை பண்ணாங்க. இப்படி பேச முடியுமா ஒரு அமைச்சர்? இப்படி அமைச்சர் பேசலாமா? யாராவது கேட்குறாங்களா? என்ன சார் பேசுறீங்க நீங்க? யூ ஆர் அக்யூசிங் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். நீங்க போலீஸ் கொலை செய்திருக்குது அப்படின்ற பொருள் வர மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார் சார் ஒரு சிட்டிங் அமைச்சர். இன்னைக்கு அந்த போலீஸ் உங்களுடைய முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்படி அரசியல் காழ்ப்புணர்ச்சியை கொண்டு இப்படிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாமா? நீங்க சொல்லிட்டு கடந்து போயிடுறீங்க. இன்னைக்கு அந்த போலீஸை வச்சு தானே சார் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்றீங்க. அப்ப இதுதான் நீங்க உங்க மனசுல போலீஸ் அடியாளா பயன்படுத்த முடியும்னு நீங்க நம்புறீங்க. அதை இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறீங்க. இல்ல அவதூறாக முதல்வரை அவதூறாக பேசின அவதூறு முதல்வருக்கு மட்டும்தான் பொருந்துமா? தனி மனிதருக்கு அவதூறு பொருந்தாதா? நான் இன்னைக்கு தரேன் சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையத்தில் வேலை பார்க்கக்கூடிய எத்தனை பேர் மீது தாவேக அவதூறாக பேசியிருக்கிறது. வழக்கு போட்டு CSR காப்பி 2 மாசமா கிடக்குது, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதே வேகத்தை காட்டுமா? இதெல்லாம் பழி வாங்குறது சார். இது அச்சுறுத்துறது. ஜனநாயகத்துல மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நீங்க மக்கள் வேலையை பாருங்க. நீங்க மக்களுக்கு வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்குங்க. நீங்க என்ன புதுசா பண்ணீங்க? ஒரு 50-60 நாள்ல கடந்த திமுக அரசுலயுமே அப்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவதூறா பேசியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கைகளும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. நான் என்ன சொல்றேன், வாட் இஸ் த பிரையாரிட்டி? பண்ண முடியாது. இன்னைக்கு திருநெல்வேலியில 5 வயது ஒரு குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறான். அதுல போலீஸ் கவனம் காட்டணுமா இல்ல இது முக்கியம்? நீங்க எது முக்கியம்? வாட் இஸ் யுவர் பிரையாரிட்டி? தாவேக தலைவர் இல்ல திரு விஜய் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட நபராக ஒரு கட்சியின் தலைவராக திரு விஜயை பார்க்க முடியாது. அவர் இப்ப மாநிலத்தின் முதல்வர். அவர் தனி நபராக இருந்தாலும் முடியாது. அந்த மாதிரி அவதூறு பேச்சுகள் அவர் தனி நபராக இருந்தாலும் அவர் மீது அவதூறு பரப்பக்கூடாது. அவர் முதல்வராக இருப்பதனால அல்ல. இந்த முதல்வருக்கு என்ன ஜனநாயக உரிமை இருக்குதோ அதே உரிமை எல்லாருக்கும் இருக்குது. அதில் உடன்படும். ஆனால் உங்களுடைய காவல்துறை எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. திருநெல்வேலி கொலை, 2 மயிலாடுதுறையில் தற்கொலைகள், ஆணவ கொலைகள் அங்கங்கே நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு உங்களுடைய காவல்துறையை பயன்படுத்தணுமா இல்லை ஒரு மினிஸ்டரை அச்சுறுத்துவதற்காக காவல்துறையை பயன்படுத்தணுமான்ற ஒரு கேள்வியை தான் நாங்கள் வைக்கிறோம். ஆனால் இவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் வேற சார், கவர்னன்ஸ் இல்லை. இவர்களுடைய ப்ரையாரிட்டிஸ் இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வேணும்ன்றது தாவேகாவுடைய அவசர தேவையாக இருக்கு. எமர்ஜென்சி நெட். அதுக்கு என்ன சிக்கல் இருக்கு? எதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டிக்கு அவர் காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க சார். அலையன்ஸ் அவங்க நம்ப தயாரா இல்ல. அலையன்ஸ் அவங்க நம்ப தயாரா இல்ல. அலையன்ஸ் தான் நாங்க இருக்கோம்ன்றாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வரலன்றதுக்காக தான் நம்ப வைக்கிறதுக்கு இவங்க திரும்ப திரும்ப பேசுறாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சார். இப்போ அவர்கள் மெஜாரிட்டி மேண்டேட் இருக்குல்ல, அவசரமா 6 எம்எல்ஏக்களை கட்சியில சேர்ப்பதற்கான காரணம் என்னன்னு நான் கேட்கல, கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய சண்முகமையா கேட்கிறாரு. அதுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கு தாவேகா? ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? இது தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி? இல்லை, ஒரு ஆளும் கட்சிக்கு சேரணும், அதில் இணையணும் அப்படின்னு தோல்வியடைந்த ஒரு கட்சியிலிருந்து ஆட்கள் வெளியே வரும்போது அது அவ்வளோ பெரிய சட்டவிரோதமா? அது கடந்த காலங்களில் நடந்தது இல்லையா? அது என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்ற இல்லை, இந்த ஸ்பீடில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இது நடந்திருக்கிறதா? இல்லை, அதுதான் ஏன் இதை விமர்சிக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஏன் விமர்சர்? இது என்ன அலிகேஷன் இருக்கு? இங்க ஆரம்பத்திலேருந்தே குதிரை பேரம்ன்றது ரொம்ப தெளிவா தெரியுது சார். நீ ஒரு மெஜாரிட்டிக்கு கடிதம் போடும்போது ஒரு எம்எல்ஏ IUMLன்னு ஒரு லிஸ்ட்ல நீங்க கணக்காட்டுறீங்க சார். அது வரையும் அந்த கட்சி திமுக கூட்டணியும் தான் வெளியே பேசிக்கிட்டு இருக்குது. எல்லா பிரஸ் மீட்லயும் அவங்க திமுக கூட்டணியில தான் இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்கப்படும் போது உங்களுக்கு முஸ்லீம் லீக்குடைய எம்எல்ஏ ஆதரவு இருக்குன்னு நீங்க கவர்னர் மாளிகையில் கடிதம் கொடுக்குறீங்க. காமராஜ் காணாம போயிருக்காருன்னு ரீச் பண்ண முடியலன்னு அந்த கட்சியுடைய மாநில தலைவர் புகார் கொடுத்திருக்கார். அங்கிருந்து தான் சார் இது தொடங்குது. அந்த பின்புலத்திலிருந்து தான் நீங்க அடுத்த 6 ராஜினாமாக்களை பார்க்கணும். நீங்க இதை ஏன் நம்ம கன்வீனியன்ட்டா மறுக்கிறோம்? இதனுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்றத நம்ம மறந்துடுறோமே. 2 விஜயபாஸ்கர் அவர்கள் ஊழலற்றவர்கள்னு இவர் தாவேகா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்களை அவசரமா சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன?
அப்போ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டிக்காக நாங்கள் ஜனநாயகத்தை மீறுவோம் தாவேக்கா ஒரு மெசேஜ் சொல்லுது. அப்படி சொல்கிற மெசேஜை கம்யூனிஸ்ட் வந்து அமைதியாக வேடிக்கை பார்க்குது, விசிகா அமைதியாக வேடிக்கை பார்க்குது. இல்லை அவங்க விமர்சிக்கிறாங்க, ஆனால் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்க. நீங்கள் என்ன செய்யணும், அதை தடுத்து நிறுத்தணுங்க. ஆட்சி இருக்கிறதுனால தானே அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜனநாயக அத்துமீறலில் ஈடுபடக்கூடியவர்களை தொடர்ந்து ஆதரிச்சுட்டு இருப்பீங்களா? இப்போ அரசு கொடுத்துற ஆதரவை அவங்க திரும்ப பெறணுன்றீங்களா? அது நான் சொல்ல முடியாது. ஆனால் இதை தடுக்கிற பொறுப்பு கம்யூனிஸ்டுக்கு இருக்கா இல்லையா? நான் தடுக்க முடியாது, நான் கண்டனம் மட்டும் தெரிவிச்சுட்டு போவேன்னு சொல்ற ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தில் உங்களுடைய ஆதரவில் உங்களுடைய பலத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தொடர்ந்து ஜனநாயக அத்துமீறல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கம்யூனிஸ்ட் சொல்லுதுன்னா அதை மக்கள் பார்ப்பாங்கல்ல. நாளைக்கு கம்யூனிஸ்ட் அது அக்கௌண்டபிள் ஆகுமா ஆகாதா? 6 எம்எல்ஏ சார், இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கா? தேர்தல் முடிஞ்சு 60 நாளில் வந்து 6 எம்எல்ஏக்கள் ஒரு கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணி தோத்து போன கட்சியிலேருந்து ஜெயிச்ச கட்சிக்கு வராங்க அப்படின்றது இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கூட்டணி அரசாங்கமே பார்த்ததில்லை தமிழ்நாடு. அப்போ ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் கூட்டணி அரசாங்கம் வரும்போது எதிர்கட்சியிலேருந்து எம்எல்ஏக்களை வாங்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது அது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அது நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம்னு சொல்றது வந்து எப்படிப்பட்ட ஒரு எதிர்கால அரசியலை தமிழ்நாட்டுக்கு நம்ம கட்டமைச்சு தரோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, இப்போ இதை தமிழ்நாடு காவல்துறை வழக்கு பதிவு செய்யறது விசாரிக்கிறதுங்கிறதுல உங்களுக்கு வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கு. அவங்க செய்ய மாட்டாங்கிற இடத்துக்கு நீங்க நகர்ந்துட்டீங்க. இதை நீங்க வந்து இதுல வந்து வேற ஏதோ ஒரு லாபம் இருக்கு, ஆதாயம் இருக்கு, அதுக்காக செய்யறாங்கன்னா இதை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எப்படி? கண்டிப்பா கொண்டு போறோம், நான் வந்து கவர்னருக்கு போகலாம், இல்ல நீதிமன்றத்தை நாடலாம். இன்னும் சொல்ல போனா அதிமுகவே அவர்களுடைய எம்எல்ஏ சார்ந்த விவகாரத்துல அவங்களும் சட்ட நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது காலத்துக்கு ஏற்றாறு போல. இப்போ இது ஜனநாயக பிரச்சனைன்றத முதல்ல இது அதிமுகவுடைய பிரச்சனை. அதிமுக எப்படி காலி பண்றாங்க அப்படின்றப்ப அதிமுக அவர்களுடைய கட்சிக்காக அவர்களுடைய எதிர்காலத்துக்காக சில நடவடிக்கைகளை எடுக்கணும். நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக இங்கே ஜனநாயக அத்துமீறலை தடுக்கிறதுக்கான வேலையை நாங்கள் எடுப்போம். இது கண்டிப்பாக நடக்க தான் போது, இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.